திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நடைபெறுவது உண்டு. அன்றைய தினம் எப்படி கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கானோர் கூடுவார்களோ அதே போல சித்ரா பௌர்ணமிக்கும் கூடுகிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து, இன்னும் பல மாநிலங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருகிறார்கள். ஏறத்தாழ மாவட்ட நிர்வாகம் 20 to 25 லட்சம் பேர் இந்த ஆண்டு வரக்கூடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு பணிகளிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பணிகள்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அரசின் சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. அதில் குறிப்பாக வெளியூரிலிருந்து வருகிற போக்குவரத்து 4533 பஸ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதை நிறுத்துவதற்காக தற்காலிக இடமாக 20 பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2605 பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 73 இடங்களில் கார் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12360 கார்கள் நிறுத்துவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. இதில் வருபவர்களுக்கு மருத்துவ உதவி என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி நம்முடைய டீன் தலைமையில் 3 மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனில் கிரிவல பாதையில் ஏறத்தாழ 56 இடங்களில் மருத்துவ சிறு குழுக்கள் ஆங்காங்கு நிரந்தரமாக மருத்துவம் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் அவசர கால கருதி முதலுதவி செய்கின்ற அடிப்படைக்கு ஒரு மருத்துவமனையை 2 இடங்களில் பெட்டோட இசிஜி இது போன்ற சிறப்பு உபகரணங்கள் அவளை மையப்படுத்தி 2 இடங்களில் மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு, காவல்துறையை பொறுத்தளவுக்கு 5197 காவலர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். இதில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் என்ற அடிப்படையில் பல்வேறு நிலையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அதுபோன்ற இலவச உணவு, அதாவது அன்னதானம் எங்கெங்கெல்லாம் போட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு போட வேண்டும் என்று அனுமதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வழங்கப்படுகிற உணவு தரமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தர கட்டுப்பாடு அலுவலர்கள், பொதுவாக அவர்களெல்லாம் மருத்துவர்களாக தான் இருப்பாங்க. எனவே அவர்களை வைத்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு நடைபெற்ற இந்த பௌர்ணமிக்கு பின்னால் பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக பயன்படுத்தினார்கள், பெரிய குப்பையாக பிளாஸ்டிக் பொருள் கொட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி படத்தோடு வந்தது. அதை இந்த மாதிரி கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுபோன்ற சம்பவம் கூட இந்த மாதிரி இருந்துவிடக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 90 வாக்கி டாக்கிகளை இந்த முறை பயன்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார். இதனில் ஆங்காங்கு சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே இருக்கிறது. அதில் 1-2 பழுது கூட பார்த்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சிசிடிவி கேமரா மூலமாக உள்ளரங்கத்தில் இருந்து அது கவனிக்கப்படும். அதாவது ஆசி வழங்குகிறோம் என்று கிரிவல பாதையிலே சில பேர் ஆன்மீக மக்களை தடுத்து நிறுத்துவது என்பது ஒன்று. இன்னொன்று, திருநங்கைகள் வருகிற ஆன்மீக மக்களிடத்தில் இடைமறித்து அவரிடத்தில் வசூல் செய்கிறார்கள் என்ற ஒரு புகார். அது வெளியூரிலே இருந்து, வெளி மாவட்டத்தில் இருந்து சில பேர் உண்டியில் வைத்துக் கொண்டு நாங்கள் திருக்கோயில் கட்டுகிறோம் என்று உண்டி குலுக்குவது என்பது ஒன்று. இதுபோன்ற சம்பவங்கள்லாம் காவல்துறையின் மூலமாக மாவட்ட நிர்வாகம் இந்த முறை கட்டுப்படுத்துவது என்று இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.